வாழ்க்கை என்னும் அனுபவத்தில் தான் நம்ம சிறந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் உணர்த்துகிறார். இப்போ எனது அனுபவத்தை நான் சொல்கின்றேன் அப்படிங்கும் போது அது உங்களது வாழ்க்கையில் அதை எவ்வாறு பொருத்தி பார்க்க முடியும் என்று தெரியாது. நீங்கள் ஒரு அனுபவத்தை கூறுகிறீர்கள் அப்படிங்கும் போது அதை என்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை உணர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளவுதான் இதில் இருக்க விடயம். நம்ம இறைவனை சதா சரணடைந்து விட்டு எல்லாமே இறைவன் நீதான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டாலும் நமக்குள்ள அந்த உறுதித்தன்மை ரொம்ப ஆழமாக இருந்தாலும் அதை அசைத்து பார்ப்பதற்கு என்று நமது அருகாமையில் சில நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இது அனுபவத்தில் அனைவருமே உணர்ந்து கொள்ள முடியும். நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம். இப்படி எந்த வகையிலான நபர்களாக இருந்தாலும் நாம் ஒரு சோதனை காலகட்டத்தில் இருக்கும் போது எல்லாமே சிவபெருமான் பார்த்து கொள்வார் என்று இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அவர்களிடம் பேசும் பொழுதோ, அவர்கள் நாம் இருக்கின்ற அந்த சோதனை காலகட்டத்தை பற்றி பேசும் பொழுதோ நம் மனதானது சஞ்சலப்படக்கூடும். கண்டிப்பாக அந்த சஞ்சலத்தையும் மீறி எம்பெருமான் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். ஏன், நீங்கள் கூப்பிடாமலே கூப்பிட்ட இடத்திற்கு அந்த இடத்துல நிற்பார். நம்ம சொல்கின்ற அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உறுதியான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மனசில் வேண்டும். பக்தி அப்படிங்கிறது நிலையானதாக நம்மிடம் இருக்கிறது. பக்தி அப்படிங்கிறது உறுதித்தன்மை இருக்கிறது. நான் அவரை நம்பியது உண்மை, அவரே எல்லாம் என்று நாம் நினைத்திருக்கின்றோம், அது உறுதியாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க, எந்த இடத்துலையும் பின்வாங்காதீங்க. நிறைய பேர் நினைப்பது உண்டு, உறவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கும். நாம் பிறப்பால் வருகின்ற உறவுகள், திருமண பந்தத்தால் வருகின்ற உறவுகள் அல்லது நண்பர்கள் போன்ற இங்கு நாம் அமைத்து கொள்ளக்கூடிய உறவுகள் எல்லாமே ஒரு வலைப்பின்னல் போன்றுதான். அந்த வலைப்பின்னல் சில இடத்துல அந்து போய்விடும். அதற்கு நாம் இறைவனை குறை கூற முடியாது. பொதுவாக எல்லாமே கர்மத்தோட நீட்சி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சில பிரிவுகள் நம்மால் தாங்க முடியாதுதான். அதற்காக நாம் இறைவனையும் குறை சொல்லி கொண்டேதான் இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இயற்கையின் நியதியின் அடிப்படையில், கால நியதி தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு உயிர்களும் படைக்கப்படும் பொழுதே அதற்கான அந்த இறுதி காலமும் நிர்ணயிக்கப்பட்டு தான் இங்கு வருகிறது. அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திற்கு நம்ம எதற்கு வந்தோமோ, நம்ம எதற்காக இந்த பிறப்பெடுத்தோமோ, அந்த பிறப்பின் நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலக பந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லற தர்மத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை தாண்டி ஆன்மீகத்தில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த உலக பந்தத்தையும் தாண்டிய இறைவனிடம் ஒரு பந்தம் இருக்கும் பொழுதுதான் அதில் ஒரு நிலையான அன்பையும் நிலையான பக்தியையும் நம்மால் காண முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பம் வருகிறதோ, துன்பம் என்றால் நம் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மனதானது இறைவனிடம் நெருங்கி செல்கிறது. அதாவது சாதாரண மனிதர்களாக இருக்கின்ற நமக்கு, ஞானிகள் எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டு போயிருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் உணர்ந்திருப்பார்கள் இது எல்லாமே போலி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே விடுத்து சென்றவர்கள். அவர்களுக்கு எந்த மன கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. ஆனால் சாதாரணமாக இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற, குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற ஒருவருக்கு துன்பமானது வரும் பொழுதுதான் அந்த மனது இறைவனை நோக்கியே செல்கிறது. மற்றபடி ஏகாந்த நிலையில், ரொம்ப ஆனந்தமான நிலையில் எப்போ தேவையோ அப்போ இறைவனை வழிபட்டு கொண்டு அப்படியே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மன கஷ்டம் அல்லது துன்பம் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலை வருகிறது. அதை துன்பமாக கருதக்கூடிய ஒரு நிகழ்வானது நிகழ்கிறது. அப்படிங்கும் போது நம்ம மனசு இறைவனை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்காது. உண்மையாகவே இறைவன் மீது அப்படி ஒரு அதீத பக்தியை அப்பொழுதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது.
அவரே எல்லாம் அப்படின்னு நினைத்து அவருடனே அந்த மனதானது ஒன்றி விடுகிறது. அந்த கவலையை பற்றி நினைத்தாலும், துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும், அப்பொழுது நம் மனமானது அவரிடமிருந்து பிரிவதில்லை. எப்படியாவது அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்திலேயே அவருடன் லயத்து கொண்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல அது துன்பமா அல்லது நம்மை உணர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா அது விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கும். உண்மையை சொல்ல போனா இது அவங்க அனுபவத்தின் ரீதியாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, மாறாக ஒருவர் சொல்வதன் மூலமாகவோ பிறரின் அறிவுரை மூலமாகவோ நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவன் இருப்பை உணர்வது அல்லது இறைவன் இருப்பது உண்மை என நம்புவது ரொம்பவும் எளிதான விஷயம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த அதீத சக்தியை, இந்த பேராற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுது அனைத்து விதமான வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறத மறப்பதற்கில்லை, மறப்பதற்கும் இல்லை. அதனால வருகின்ற துன்பம் வந்தாலும் எல்லாம் சர்வேஸ்வரன் பார்த்து கொள்வார் அப்படின்னு நினைக்கிற அந்த நொடி கண்டிப்பா அவர் நிற்பார். உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. ஓம் நம சிவாய.